இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காளான் பொரியல் ஈஸியாக அண்ட் குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிள் ரெசிபி தான். நீங்கள் வந்து டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மழைக்கும் அதுக்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் ஒரு காளான் முளைச்சிருந்துச்சு. சரி, அது டக்குன்னு பறிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி கையிலே பிரிச்சிங்கன்னா அழகாக பிரிஞ்சு வரும். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு எல்லாமே வந்து இது மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா மண்ணாக இருக்கும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சின்ன சின்னதாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வரமிளகா ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வரமிளகா வந்து நாங்கள் ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி கூட ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு மட்டும் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான காளான் பொரியல் ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது மாதிரி நாங்கள் நிறைய ரெசிபி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாருங்கள், இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் வந்து செஞ்சுருந்தோமா, சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட்டு ரெசிபி வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.